வணக்கம். வணக்கம்மா. அவங்க பையன் பையன் வந்து இந்த கூட வந்துருந்தாரு, ஒரு வேலையா போயிருக்காரு, வந்துருவாரு. சரி, நான் செல்போன்ல போட்டோ ஜாதகம்லாம் அனுப்பிச்சேன். பாத்தீங்களா? பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? காமிச்சேன் புள்ளகிட்ட. சரி. ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க சொந்தம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாதகமும் பார்த்தோம். 9 பொருத்தம் கரெக்டா இருக்கு. அதுக்குதான் மேல் கொண்டு பேசலாம்னு வந்திருக்கோம். சரிங்கம்மா. பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. இப்ப மேற்கொண்டு என்ன பேசுறது இருக்கு? வர ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கு. அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுட்டு அடுத்த முகத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கலாமே. இல்ல, அது நடுவுல கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதுக்காக பேசலாம். ஓ, என்ன பேச போறீங்க? பேசுங்க. இந்த வரதட்சணையை பத்தி கொஞ்சம் பேசணும். கேளுங்க. என் பெரிய மருமக 100 சவரம் போட்டு வந்தாங்க. சரி. இவங்களுக்கு ஒரு 50 சவரம் போடுங்க. சரி. 100 சவரம் கூட கேட்பேன். ஆனா நீங்க 50 சவரம் போடுங்க. சரி. ரொம்ப பிடிச்சிச்சு பொண்ணு. சரி. 50 சவரம் நகை. சரி. வந்து போ ஒரு காரு. சரி. அவங்க தங்கறதுக்கு ஒரு வீடு. சரி. மத்தபடி சாமான் செட்டு, கட்லு, பீரோ, மிக்சி, கிரைண்டர் எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. சரி. நல்ல மண்டபம் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணிடுங்க. அப்படிங்களா? போதுங்களா கேட்டது? போதுங்க, அதுக்கு மேல கேட்க மனசு வரல. அப்படிங்களா? ஐயா தரகரன், என் பொண்ணு போயிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு நல்ல இடம் கூட்டு வாங்கன்னு உங்ககிட்ட சொன்னா, எங்கேயோ புளியா மரத்தடியில பொங்கி துண்டுறவங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறீங்க. என்னது புளியா மரத்துல இது பொங்கி துண்டுறோமா? ஆமாங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க வந்தவங்க கிட்ட? பின்ன என்ன எல்லாத்தையுமே எங்க கிட்ட கேக்குறீங்களா? அப்ப உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? அப்படி இல்லைங்க, எங்க வீட்டுல கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்குங்க. கேக்குறது சம்பிரதாயம் தானேங்க. நீங்க உங்களால முடிஞ்சா போடுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. நீங்க அந்த காலத்திலே இருக்கிறீங்க. இந்த காலத்துல அப்படி கிடையாது. இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாம் நல்லா படிச்சிடுறாங்க, நல்லா வேலைக்கு போறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நீங்க உங்ககிட்ட எல்லாமே இருந்துகிட்டோம் எங்க கிட்ட கேக்குறீங்களே, கொஞ்சம் மனசாட்சி இல்லாம. வீட்டுக்காரங்களை, பொண்ணு வீட்டுக்காரங்களை அவங்க சொந்தமா நினைங்க. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி அவங்கள மொட்டை அடிச்சு நடுத்தேர்ல நிக்க வச்சணும்னு நினைச்சிடாதீங்க. அப்படியே நினைக்க போவோமா? எங்க புள்ளையும் செலவு பண்ணி படிக்க வச்சிருக்கோம் இல்லங்க. எங்க உங்க பிள்ளைங்க செலவு பண்ணி படிக்க வச்சா உங்க புள்ள சம்பாதிச்சு உங்ககிட்ட தான் கொடுக்க போறாரு, எங்க கிட்டயா கொடுக்க போறாரு? எங்க பொண்ணு படிச்சு நீங்க கை நிறைய சம்பளம் வாங்குது, நாளைக்கு அது உங்க வீட்டுக்கு வந்ததுன்னா அந்த சம்பளத்தை நீங்க தான் வாங்க போறீங்க, நாங்களா வாங்க போறோம்? இருந்தாலும் இது சரிப்பட்டு வராது. நீங்க ரொம்ப கராரா பேசுறீங்க. நாங்க கிளம்புறோம். இல்லைங்க, நீங்க மனசாட்சி இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி வேற எங்குமே போய் வரதட்சணை இப்படிலாம் கேட்காதீங்க. காலம் மாறி போச்சு. இப்ப நான் கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களை போலீஸ்ல குச்சி குத்துடலாம். அதெல்லாம் நாங்க கிளம்புறோம். கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. நல்லா பார்க்க வந்துட்டீங்க. வீட்டுக்காரனை மொட்டை அடிக்கலான்னு வந்துருக்கீங்களா? பாருங்க, வரதட்சணை கேட்கறவங்களுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க. பொண்ணை நல்ல இடமா பார்த்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.